வணக்கம் and welcome to this week's episode of Naalu Reviewersum Nalla Cinemavum. இன்னைக்கு நம்ம பேனலில் இருக்கிறது கோபிநாத் ராஜேந்திரன், ஆஷா ஐயப்பன், நான் அவினாஷ் ராமச்சந்திரன், கிருபாகர் புருஷோத்தமன். எதுக்கு நான் சொல்லும்போது அவர் கும்பிட்டாருன்னு தெரியல. அது இன்னைக்கு இந்த வாரம் நம்ம பேச போற படங்கள் நினைச்சு பண்ணாரான்னு தெரியல. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இந்த வாரம் நம்ம பேச போற படங்கள் வந்து வானம் கொட்டட்டும், சீரு, பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே. ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் ஓவராக இங்கிலீஷ் படம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்கும் வந்து இல்லை, இதுதான் எங்களுக்கு டெய்லி போடுற சோறு. அதனால நாங்கள் பேச போகிற படம் பேர் சீரு. இதை விட்டீங்களே, ஊரில் எல்லாரும் ஆஸ்கர் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் மட்டும் சீரை எடுத்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல. ஸோ அதாவது எல்லாரும் வந்து இப்போ பாரசைட், 1917, ஜோஜோ ராபிட், ஜோக்கர்லாம் பேசும்போது ஆமாம் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து இல்லை, அது அங்கே இருக்கும்போது நாங்கள் வந்து இல்லை, இந்த வாரம் நாங்கள் பார்த்த படங்கள் இப்போ தான் பேச முடிவு பண்ணிட்டோம். கரெக்ட். சீரியல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆஷா, நீங்கள் ரிவ்யூ வேறு பண்ணியிருந்தீங்க அந்த படத்தை, நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் வந்து எங்களுக்கு சுலபமாக இருக்கும். இல்லை, எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. லைக் எந்த விதத்துலையும் எந்த ஆங்கிள்லையும் கொஞ்சம் கூட ஒர்க் ஆகாத ஒரு படம். இட்ஸ் வெரி சேட் தட் எனக்கு ஆக்சுவலி ஜீவா பிடிக்கும். ஜீவா வந்து ஒரு ஏபிளான ஆக்டர்னு எனக்கு ரொம்ப லைக் ஒன் ஆஃப் தி ஆக்டர்ஸ் இன் காலிவுட் தட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஆன் சீயிங் ஸ்க்ரீன். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டரை வந்து ரொம்ப ஒரு லேசியான ரேண்டமான படத்தில் வந்து பார்த்ததில் கொஞ்சம் மன வருத்தம். நோ அஃபென்ஸ் டு லைக் இது எப்படின்னா வந்து எனக்கு கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க, ஒரு கமர்ஷியல் பண்ணால் நீங்கள் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு உச்சமாக தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். ஏன்னா ஒரு எந்த இஷ்டத்துக்கு இருந்தது படம், எங்கேயோ ஆரம்பிச்சது எங்கேயோ போச்சு, நடுவில் வேறு ஏதோ புது கேரக்டர்ஸை கொண்டு வந்தாங்க. அண்ட் ஐம் ஒன்லி டாக்கிங் அபவுட் த ரைட்டிங். ஏன்னா வந்து ஒரு படத்தில் இது வந்து வெற்றிமாறன் ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி வந்து ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரைட்டிங். இன்ஃபேக்ட் அவர் வந்து படம் ரைட்டிங் தாங்கங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருந்தார். ஸோ அதுதான் பேசிக். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கதையை வந்து சொல்ல போகிறோம், அந்த கதையை வந்து எழுத்து மூலியமா ஒரு விஷுவல் மீடியமுக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஸ்க்ரீன் ரைட்டிங். ஸோ அதுவே வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டத்துக்கு இருந்ததுனால எனக்கு சுத்தமாக இந்த படம் செட் ஆகுது. நீ இப்போ சொன்னதெல்லாம் வந்து ஜீவா கோச்சு வீடியோ, இங்கே திரும்பவும் கோபி கோச்சுகளுக்கு லுக் விட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஆஷா சொன்னதுலேருந்து அப்படியே மாறுபடுறேன். என்னன்னா லேசி இல்லை இந்த படம். என்ன சொல்றது, இது வந்து இஷ்டத்துக்கு இருந்தாலும் லேசி இல்லை. அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. என்னன்னா ஏதாவது என்டர்டெய்னிங்கா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி பிகாஸ் இட் வாஸ் என்டர்டெய்னிங் டு மீ. அவ்வளவுதான். ஏன்னா நான் ரெக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதே டைரக்டர் ரத்ன சிவாவோட படம். அதோட கிட்டத்தட்ட ஃபார்முலாவும் அதே தான். அதே மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அந்த ஃபார்முலா அப்படியே போயிருக்க வேணாம். பட் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விஷயம்லாம் முன்னாடியே சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு திருப்பி வருது. அதெல்லாம் வந்து ரேண்டமா இருந்தது. கிருபா இல்ல எனக்கு அநியாயத்துக்கு இந்த படத்துல வந்து எனக்கு மேஜரா ஒரு பிரச்சனை இருக்குங்க. பஞ்ச் டயலாக்ங்கிற பேர்ல இவர் எழுதியிருக்கிற சில வசனங்கள் முடியல. இது வந்து பல பேர் சொல்ற விஷயம். இவ்வளவு திட்டிங்களே, அதாவது வார்த்தை பேசியிருப்பாங்களா, பேசணும். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்தை வந்து அவ்வளோ ஆராயறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன். இது வந்து அப்படி ஆராயறதுக்கு உட்படுற படமா இல்லை, ஜாலியா போய் பார்த்துட்டு பார்க்கலனாலும் ஒன்றும் பெருசா இல்லை. இது வந்து இதெல்லாம் சொல்லாதீங்க, பாவம் ஜீவா. பார்க்கலாம் பெருசா இல்லைன்னா புரியல, நீங்க அஃபென்ஸ் எடுத்துக்கிற அளவுக்கு வந்து இந்த படத்துல ஒன்றும் இல்லை. அவங்க முயற்சியே அந்த அளவுக்குலாம் சொல்றாங்க. இந்த படத்துல ஒன்று இருந்தால் அவங்களும் சொல்றாங்க. இல்ல என்னன்னா, நம்ம ஒரு படத்தை வந்து இந்த படத்துல நம்ம என்ன எதிர்பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டு இல்லை நம்ம என்டர்டெயின் ஆகியே ஆகணுங்கிற மாதிரி போனா அது மாதிரி வரும். பட் நான் வந்து ரொம்ப ஒரு ஆப்ஜெக்டிவான லைக் நம்ம எல்லா படத்தையும் எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் அந்த ஒரு ஆங்கிள். எல்லா படத்தையும் இந்த மாதிரி பார்த்தனால தான் எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லுவேன். எனக்கு காரணம் வந்து ஐ ஆக்சுவலி ஸ்டாண்ட் பிட்வீன் ஆஷா அண்ட் கிருபா when it comes to this film's feedback, but I'll be leaning more towards this side because படமோட ஐடியா ரொம்ப வாக்கியாக இருந்துச்சு. அந்த ஐடியா ஒர்க் அவுட் அ லாட் ஃபார் மீ. லைக் நீங்கள் ரைட்டிங் பற்றி சொன்னீங்க, ரைட்டிங் அந்த மெயின் நாட் எழுதுறது ரைட்டிங் கூட தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த நாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாட் இஃப் அ கில்லர் இஸ் பிஹைண்ட் யூ பட் ends up saving your sister. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு கடன் படுறீங்க, அதனால் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அந்த நாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்றது அது டோட்டலி இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல்டுகெதர். அண்ட் ஆப்வியஸாக கமர்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸையும் தாண்டி அந்நியாயத்துக்கு பொங்கிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில படம் சீர்னு வச்சிருக்கீங்க, பொங்கா எப்படி இருக்க முடியும்? இல்லை புரியல. ரத்ன சிவாக்காக நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நான் இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதான் ஸோ கமர்ஷியல் பேர் அமைதினா நீங்கள் கேட்கறது கரெக்ட். சீர்னு வச்சிருக்கோம். அந்த வந்து அந்த ஒன்லைன் இருக்குல்ல, அதை மொழியாக்கம் பண்றதுல தான் ப்ராப்ளம் இருக்கு. பட் அந்த ஒன்லைன் வந்து நான் சொல்றேன், ரைட்டிங்கிறது ஒரு ஐடியால இல்ல. நீங்க சொல்றது வந்து ஐடியாவா ஓகே, அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் ஒத்துக்கிறேன், நான் கண்டிப்பா அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஒரு ஐடியாவை தாண்டி படத்துல நிறைய விஷயம் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலாம். இல்லை, நான் என்ன சொல்றேன், அந்த ரைட்டிங்ல பிரச்சனை இருக்குன்னு ஒத்துறேன். இது ஆக சிறந்த படம் அப்படிலாம் நான் கொண்டாடலாம் சொல்ல. இதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் ஆனா இது வந்து கழுவி ஊத்துற அளவுக்கு வந்து இது இன்னும் அந்த அளவுக்கு யோசிக்கவே தேவைப்படாத ஒரு படம், அவ்வளவுதான் நான் சொல்றேன். அது வந்து நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா பார்க்கல. இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டரப்ட் யூ கைஸ். அதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா என்ன வேணா பேசலாம். என்ன பேசுங்க. ஆமா, இல்ல என்னன்னா எனக்கு அந்த ஹீரோயின் கேரக்டர் ஒன்று வச்சிருந்தாங்க. நீங்க வந்து டெம்ப்ளேட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அது நமக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் ஹீரோயினுக்கு வந்து பெருசாக எந்த வேலையும் இருக்காது, இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு சேட்லி வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம். பட் ஆனால் வந்து இங்கே ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு அவர் அந்த வாசத்தை முகந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு வாசமா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அது கூட பரவாயில்லைங்க, பைக்கை எத்தி விட்டுட்டு அதை பார்த்து க்யூட்டுன்னு சொல்லிட்டு போய் மென்ஸ் பாத்ரூமில் ஒளியறதுல வந்து ஒரு லவ் ட்ராக்கோட ஸ்டார்டிங்காக என்னால் ஏற்றுக்க முடியல. ஓகேவா, இதை வந்து அந்த பொண்ணை நீங்கள் சரி ஓகே, நீங்கள் வந்து ஒரு 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 பாட்டுக்காக உபயோகப்படுத்திக்க போகிறீங்க, கமர்ஷியல் படம்னா ஒரு ரொமான்ஸ் அங்கிள் இருக்கணுங்கிறதுக்காக வைக்கிறீங்க, ஃபைன். பட் அதில் அகைன் கொஞ்சம் சென்சிபிலிட்டி, கொஞ்சம் எஸ்தட்டிக்கலாக காமிச்சிருந்தா மேபி என்ன சொல்கிறது, எனக்கு அங்கேருந்து இல்லை எல்லாமே. ஆரம்பத்தில் இவர் ஒரு பாட்டு பாடுறாரு, இவர் வந்து ஒரு லோக்கல் டிவி சேனல் வச்சுருக்காரு. எதுக்கு அந்த பாட்டில் வந்து இந்தந்த ராசி பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்கணும், அதோட தேவையில்லாமல் ஒரு ஸ்டீரியோடைப், தேவையில்லாமல் ஒரு ஜட்ஜிங் எதுக்கு? ஸோ நீங்கள் பண்ண போகிறீங்க டெம்ப்ளேட்டாக அப்படின்னா கூட அதில் ஒரு கொஞ்சம் லாஜிக், கொஞ்சம் எஃபர்ட், கொஞ்சம் எஸ்தெட்டிக்ஸோட பண்ணால். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அஃப்கோர்ஸ் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. அந்த ராசி பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஏன் அப்படின்னு இருந்தது. ஹீரோயின் பார்த்தோன்னே ஏன் வந்தது. ஸோ அங்கேயே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே முடிச்சிடுறாங்க. அது என்ன பிளான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போய்ட்றாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் மல்லி அப்படின்ற கேரக்டருக்கு ஒரு ட்ராக் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஜீவாக்கு இருக்கிறத விட. பட் இங்கே இந்த அஃப்கோர்ஸ் ஹீரோயின் ட்ராக்ன்றது எவ்வளோ வேஸ்டடாக இருந்துச்சோ அதே இதில் வந்து அவங்க இன்னொன்று ஒரு 10 கேர்ள்ஸ் சுற்றி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து ஜீவா ஆக்சுவலாக காணாமல் போகிறார் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. கரெக்ட். ஸோ அந்த ஆங்கிள் எப்படி பார்க்குறீங்க? தட் என்டையர் 10 women இருக்கிற ஆங்கிள். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிகில். ஓகேவா, பிகில் என்ன அவங்க ட்ரை பண்ணாங்களோ அதே தான். அதே மாதிரி வந்து ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட்டாக ஒரு சீக்வன்ஸ். ஓகே, அந்த சீக்வன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது அட்லீனால, இங்கே நல்லா இல்லை. அதே தான். அதே மாதிரி இங்கே ஒரு 10 பொண்ணுங்க உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. பட் இதில் வந்து அது பிரச்சனைகள் வேறு. பட் இவங்க ட்ரை பண்ணுறது ஒரே விஷயம் தான். ஏன் எனக்கு பிரச்சனைகளும் ஒரே பிரச்சனை தான். இப்போது வந்து நீங்கள் அவங்க வந்து ஓகே, அவங்க எம்பவர்மெண்ட்டு, அவங்க சண்டை போடுறாங்க, எல்லாம் ஃபைன். கடைசியில் அந்த வில்லனை வந்து யார் காப்பாற்றுறா? பேசிக்கலி சேம் ப்ராப்ளம் தான். இப்போ அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து நவ்தீப்போட கேரக்டர் வந்து அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு வாங்கம்மா வந்து அடிக்குமா. பட் ஐ திங்க் அதுக்கும் வந்து கிருபா அடிக்கடி சொல்கிற விஷயம், படம் பார்க்கும்போது சொல்லிட்டே இருந்தார், செட்டப் பே ஆஃப் இல்லை. அது ஏன் அங்கேயும் அது ஏன் ஒர்க் ஆச்சுன்னா, ஓப்பனிங்கில் வந்து ஒரு மது ஒழிப்பு பற்றி பேசுகிற ஒரு பொண்ணுங்க சீக்வன்ஸில் வந்து அவர் கேமரா எடுத்து வைப்பார். அதுக்கப்புறம் அவங்களே நியாயம் கேட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் ஜீவா இருந்திருக்காரு. ஸோ இதுலேயும் வந்து நான் முடிஞ்சளவுக்கு அடிச்சு வைக்கிறேன், மீதி நீங்கள் இப்போ அடிச்சுக்கோங்கன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர் இருந்தார். பட் கோபி, நீங்கள் இந்த ஆங்கிள் தான் நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காகவும் இருக்குது, ஓரளவுக்கு நம்ம ஒரு பார்க்காத கான்செப்டாக வேறு இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்காத கான்செப்ட் தான் எனக்கு வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணிச்சு. பிகாஸ் மோசமான படங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். மோசமான ரொமான்ஸ் சீக்வன்சஸாக இருக்கட்டும், தேவையில்லாத பில்டப் சீன்ஸாக இருக்கட்டும், பஞ்ச் டாக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது, இல்லைன்னு மறக்கவே முடியாது. கிருபா சொன்ன மாதிரி இது தூக்கி கொண்டாட வேண்டிய படமே கிடையாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஃபேர் ஷேர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். பட் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஐ குட் ஜஸ்ட் சிட் த்ரூ த என்டையர் ஃபிலிம். பிகாஸ் தேர் ஆர் பாயிண்ட்ஸ் வேர் ஐ வாஸ் லைக், தேர் ஆர் டைம்ஸ் வேர் ஐ வாஸ் லைக், ஏன் இதை பண்ணுறீங்க,
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து 2 பொண்ணுங்க வந்து யாருன்னே தெரியாது ஜீவா வந்து காப்பாற்றுவான்னு நினச்சிட்டு இருக்கப்போ உடனே அண்ணன் ஆக்கிடுவாங்க. எங்கள் அண்ணன் வருவான் பாரு வந்து என்ன பண்ணுவோம் எக்ஸாக்ட்லி அவர் நட்டையா குட்டையா அடிப்பாரா அடிக்க மாட்டாரா வந்து காலை பிடிச்சி எச்ச போறாரா எதுவுமே தெரியாது அந்த பொண்ணுங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னா அந்த கமர்ஷியல் அக்கார்டிங் டு த மேக்கர்ஸ் ப்ராப்ளம் இதுதான் கமர்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா எனக்கு தெரியல. அந்த ஒன் லைனை மட்டும் எடுத்துட்டு ஒரு படம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து கொல்றதுக்கு வந்து ஒரு ஹிட்மேன் வரான், அங்கே வந்து ஒரு இவன் காப்பாற்றிடுறான். ஓகே, இதில் வந்து இப்போ அவன் திரும்பி போய் என்ன நீ கொல்றா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் சட்டிலாக இவன் யாருன்னு ஒரு இன்ட்ரீக்ல போய் பார்க்குறான். அந்த மாதிரி வச்சாலே படம் வந்து சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒன் லைனை வச்சுட்டே ஃபுல் படமும் எடுக்கலாம். பட் எடுக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. முடியாது அடிக்கடி கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் ரத்ன சிவா ஆல்வேஸ் ஹேஸ் திஸ் நான் கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறேன் பட் அதில் நான் ட்விஸ்ட் வைக்கிறேன்றது அவருடைய யூஎஸ்பியாக இருக்குது. டு பி வெரி ஆனஸ்ட் ப்ராப்ளி வெரி பாப்புலர் ஒப்பீனியனாக இல்லாமல் இருக்கலாம். எனக்கு ரெக்கையோட இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அது காரணம் ரத்ன சிவாக்கு அப்படி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு ரெக்க சுத்தமாக ஒர்க் ஆகல. அதுக்கு கம்பேர்டு பேசிஸில் பார்க்குறப்போ சீரு ஒர்க் அவுட் ஃபார் மீ ஜஸ்ட் ஃபார் தட் ஒன் லைன். அண்ட் எனக்கு செகண்ட் ஹாஃபில் அந்த பொண்ணு கேரக்டர் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த மறுபடியும் ரைட்டிங்கில் ஆஷா ரைட்டிங் பிரச்சனை சொன்னாங்க. எனக்கு என்ன பிரச்சனையாக படிச்சுன்னா அந்த ஐடியாலேருந்து ரைட்டிங் கூட ஓரளவுக்கு வந்துட்டாங்க. அந்த ரைட் பண்ண கதையை வந்து திரைமொழி சொல்லுவாங்க தெரியுமா, bringing it to the executing it and bringing it to the screen, அங்கே எனக்கு ரொம்ப சொதப்பின மாதிரி தெரிஞ்சு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ரத்ன சிவா வந்து சொதப்புறாங்கிறத விட he knows what he is doing. இது தெரிஞ்சுதாடா போதும்னு வச்ச மாதிரி இருக்கு. இப்போ நம்ம நிறைய சீரை பற்றி பேசணும். அஃப்கோர்ஸ் வெரி போலரைசிங் ஒப்பீனியன்ஸாக இருக்குது. சைக்கோக்கு எவ்வளோ போலரைசிங் இருந்துச்சோ அந்த அளவுக்கு சீருக்கும் இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. போன வாரம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி டிஸ்கஷன் இல்லையா? அவங்க ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. இப்படியே நம்ம எல்லாரும் வந்து யாரையும் திட்டாமல் ஏன் பிடிக்குது ஏன் பிடிக்க மட்டும் சொல்லிட்டு போனாலே வந்து நம்ம ரெவ்யூவிங்கும் சரி நம்ம ஆடியன்ஸ் ரிசப்ஷன் பார்த்துக்கலாம். சீரு பட்ஜெட் கூட பெட்டராக இருக்குல்ல? இல்லை எனக்கு பாருங்க, நான் எழுதுறது நான் தான். அப்படி இருக்கும்போது எழுதுறது நான் தான் அப்படின்ற சொல்ற ஒரு கட்டாயத்தில் மணிரத்னமும் இருந்திருக்காரு. வானம் கொட்டும் படம்ன்றதான் வந்து இந்த வாரம் ஹெவியா சொல்லிட்டு இருந்தோம். அவர் எழுதி அவர் தனா அப்படின்ற ஒரு டேரக்டரோட கூட சேர்ந்து எழுதின ஒரு படம் வானம் கொட்டட்டும். இவர் முன்னாடி படை வீரன் ஒரு படம் எடுத்திருக்காரு. இது ஒரு ப்ராப்ளி இந்த வருஷோட ஃபர்ஸ்ட் பிக் மல்டி ஸ்டாரராக இருக்கு வானம் கொட்டட்டும். காட் சரத்குமார், ராதிகா அவங்க பர்ஃபார்மன்ஸஸ் தான் வந்து இந்த படம் தூக்கி நிற்க வைக்குது. பட் வானம் கொட்டட்டும்ல வந்து இன்ஸ்பைட் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஃபார் இட். நம்ம இதுக்கு அப்புறம் வரேன் பேசுகிற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் வித் someone like Sarathkumar has not been seen. நம்ம படம் பார்க்கல. அவர் இல்லாமல் இருந்தார். தெலுங்கு சினிமாவில் வில்லனெல்லாம் போயிட்டு திரும்பி படம் பண்ணாரு. அது வரலன்றது வந்து வேணா வரலன்னு வச்சுக்கலாம். ஸோ சென்னையில் ஒரு நாள் 2 பட் இன்னும் ப்ராப்பராக ஒரு பிக் பேனரில் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்லாம் கொடுத்து ஒரு வந்திருக்கிற படம் வானம் கொட்டட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் வித் சரத்குமார் இந்த படத்தில் எப்படி இருந்தார். அஃப்கோர்ஸ் ராதிகா அவங்களும் சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரத்குமாரோட ரோல். ஆக்சுவலாக எனக்கு அவர் தான் ஹீரோ படத்தை எனக்கு பொறுத்த வரைக்கும் பில்லியன்லேயும் அவர் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்படிங்க அது சரத்குமார் இந்த இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் தான் படத்தோட ஹீரோ. அவருடைய கேரக்டர் ஆர்க் எப்படி ஒரு கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இப்போ எப்படி இருக்காங்கன்ற அந்த ட்ராவல் தான் எனக்கு படமாக தோணுது. போத் சரத்குமார் அண்ட் ராதிகாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் எனக்கு படுது. இந்த ரொமான்ஸ் கொஸ்டின் தான் ப்ரில்லியன்ட். மணிரத்னம்னாலே எப்போவுமே இந்த எமோஷன்ஸ் பற்றியும் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றியும் நம்ம நிறைய பேசுவோம் அவர் படங்களில். எப்போவுமே அது ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் சுச்கி புச்கி க்யூட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சீன் ஆகிட்டோம் ஜெயிலிருந்து வந்துட்டு அவங்க முன்னாடி நின்று உன்னை தூரம் நின்று பேசுறதா இல்லை உன்னை தொட்டு பேசுறதா எனக்கு தெரியலன்னு சொன்ன சீன்னா அவ்வளோ சீன் அண்ட் அந்த மாதிரி சரத்குமாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வி கைண்ட் ஆஃப் ஸ்டீரியோடைப்டு சச் ஆக்டர்ஸில் லைக் பீட் அர்ஜுனாக இருக்கட்டும், ஓரளவுக்கு ஆக்ஷன் படம் ஹிட் ஆன ஆக்ஷன் படம் தான் பண்ணுவாருன்ற மாதிரி தான் சரத்குமார் நம்ம ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஆக்டர் ரொம்ப ஒரு எமோஷனல் ரோல் பண்ணுறது நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. I don't remember the last time அந்த மாதிரி அவர் பார்த்து பண்ணது. அவரோட ஹீரோ நடிச்ச படத்தில் கூட இவ்வளோ எமோஷன்ஸ் காமிச்சிருக்க மாட்டேது கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் கொண்டு வரதும் லாஸ்ட்டாக தான் அவருக்கு ஆக்சுவலாக ஒரு 5 seconds வருது. ஸோ அவர் பீட் ஹிஸ் ஃபிசிக் ஆர் தி வே ஹி கேரிட் ஹிம்செல்ஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வானம் கொட்டட்டும்ல நிறைய பேர் வந்து திரும்பி ஒரு போலரைசிங் ஒப்பீனியன் எங்கே வரப்போகுதுன்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சதாக சொல்கிறேன். மியூசிக் சிட் ஸ்ரீராமோட டெபியூ as a மியூசிக் கம்போசர் அண்ட் அவர் எல்லா பாட்டும் பாடியிருக்காரு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன், சண்டை போடாமல். யாரு பேச போறீங்க? சரி, நான் சிம்பிளா போலரைசிங் ஒப்பீனியன் இல்லாமல் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். சண்டை போடுவா நான் சண்டை வரணும்.
எனக்கு என்ன பாட்டு ஆல்பமாக கேட்குறப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் 6 பாட்டில் 5 பாட்டு பாடியிருக்காரு அவர். அது ஏன் அவர் கேட்டப்போ சார் படத்துக்கு ஒரே வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் மேக்கர்ஸ் ஃபீல் பண்ணி. பட் 10 ஸ்டார் வச்சுட்டு ஒரே வாய்ஸ்ன்ற கேள்வி சில பேர் கேட்டிருக்காங்க. அது ஒரு நரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவர் மியூசிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்லுவார் திருப்பி. ஸோ அந்த மாதிரி தான் 12 கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். எனக்கு ஆல்பமாக பார்க்குறப்ப பாட்டு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சில பாட்டு எனக்கு படத்தில் வரப்பையும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஐ ஹேட் அ ப்ராப்ளம் வித். நம்ம பேக்கர் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் நானே சொல்லிடுறேன். நிறைய இடங்களில் சைலன்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீரியஸான சீன் பார்த்துருக்கோம். பக்கத்தில் இருக்கிற பையன் திருப்பி டே அப்படின்னு சொல்லி காலத்துக்கு கத்துற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த டேக்கு பார்த்தா இங்கே ஊன்னு ஒரு சவுண்டு வருது. அந்த இடத்துக்கும் அந்த மக்களுக்கும் தேனிக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து மியூசிக் கம்பேர்ஸ் பண்ணுறதுலாம் தப்பே இல்லை. ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்டல் மியூசிக் அப்படின்னு பார்க்கலாம், இல்லை செட்டே ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் அவர் சொன்ன மாதிரி சைலன்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் என்னன்னா ஒரே வாய்ஸ் யூஸ் பண்ணது என்னன்னா ஒரு நெருடலாக இருக்கு. சரத்குமார், ராதிகா அந்த ரோமான்ஸ் வெர்ஷனுக்கும் அதே வாய்ஸ் தான் வருது. 3 பேர் இருக்காங்க, ஐஸ்வர்யா, ராஜேஷ், அவங்க 2 பேர். அது என்ன காதலா என்னன்னே தெரியாத ஒரு அதுக்கும் இதே மியூசிக் தான் வருது. ஸோ இந்த மியூசிக்கோட தன்மை என்னன்னே நம்மளுக்கு புரியாமல் போயிடுது. அதை வந்து ஒரு அன்பான மியூசிக்கா இல்லை கூல் மியூசிக்கா எல்லாத்துக்கும் அதே போடுறது வந்து என்ன சொல்றது, என்னடா போட போறாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது சில இடத்துலலாம். பிளஸ் வந்து சில இடத்துல அந்த ஊன்னு ஒரு சவுண்ட் போயிட்டே இருக்கு. அது எதுக்குன்னே தெரியல. அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நாய்ஸ் மாதிரி இருக்கு மியூசிக்ங்கிறத விட தாண்டி. அது ஏன் வந்து எக்ஸ்பெரிமெண்டல்லாம் என்ன வேணா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சில்ஜன்ஜக் அந்த மாதிரிக்கு இந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டா பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த சொல்ற படம் அதுக்கு வந்து இந்த மாதிரி மியூசிக் வந்து தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது மியூசிக். See, I agree to certain points that you both have raised. என்னன்னா வந்து கண்ணு தங்க ராசாத்தி எனக்கு அந்த பாட்டு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ஓவர் யூஸ் பண்ணதான் செஞ்சாங்க படத்தில். ஆனால் எனக்கு வந்து ஆக்சுவலி சிசிவியில் மணிரத்னம் என்ன பண்ணாரோ பாடல்கள் வச்சு அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா பாட்டை யூஸ் பண்ணிட்டேன். they chopped it up into different pieces and used it in different different places in the story. So அந்த பாட்டே வந்து ஒரு செட்டிங்கும் ஒரு ஃபீலும் கொடுத்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். இன்னொன்று வந்து பரியரும் பெருமாள் வந்தப்போ மாரி செல்வராஜ் கிட்ட நான் இப்போ நீங்கள் ஆக்சுவலி இந்த தேனிக்கும் இந்த மியூசிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவர்கிட்ட பேசும்போது அந்த படத்தோட ஆல்பம் பற்றியும் ஆப்வியஸ்லி பேசணும். ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது இவ்வளோ ஒரு மாடர்னைஸ்டான ஒரு ஆல்பம் சந்தோஷ் நாராயணும் நீங்களும் இந்த ஒரு ரூட்டடான படத்தை கொடுத்துருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்டப்போ அது வந்து அந்த மியூசிக் வந்து யூனிவர்சலாக இருந்தால் அந்த கதை இன்னும் நிறைய பேரை போய் சேரும்னு நான் நம்பினேன். இந்த மக்கள் வந்து இந்த இசைதான் கேட்கணும்னு அவசியம் இல்லையே, இந்த இசைதான் அவங்களோட வாழ்க்கைகளை வந்து பங்க்சுவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லையேங்கிற மாதிரி அவர் ஒரு பதில் சொல்லுது, விச் ஐ ஃபவுண்ட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இட் வாஸ் அ வெரி ஒரு பயங்கரமான ஒரு கிராம வாசம் இருந்த ஒரு கதையை வந்து ஒரு அர்பன் செட்டிங்கில் வச்சு அர்பன் ஃப்ளேவர் கொடுத்து அர்பன் ட்ரீட்மெண்ட் பண்ணதை வந்து பார்த்தேன். பாரதிராஜா கிழக்கு சீமையில் எடுக்கும்போது வேறமன் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவரும் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஊர் சார்ந்த ஒரு ஆள் கிடையாது. ஸோ அவர் யூஸ் பண்ணுற டோன்ஸே வேறு மாதிரி இருக்கும். பட் சம்வேர் அந்த படத்தில் நம்ம கேட்டது வந்து வெளியூர்லேருந்து ஒரு ஆள் மியூசிக் போடுறாருன்னு தெரியும். பட் ஆனால் அவர் அந்த மியூசிக் போட்டிருக்காருன்ற ஒரு விஷயம் வரும். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த படம் மியூசிக் ரூட்டடாக இருந்திருக்கும். ப்ளஸ் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வேற லெவலுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். அது கிராமிய பாடல்கள் அப்படி அது வரைக்கும் நம்ம கேட்ட கிராமிய பாடல்கள் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நல்லா பார்க்க முடிஞ்சது. பட் சம்வேர் இந்த படத்துல வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்களோன்ற ஒரு விஷயம் வந்தது. ஆக்சுவலி எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் சினிமாட்டோகிராஃபில தான் வந்துச்சு. ஏன்னா வந்து பயங்கரமா எனக்கு நீங்க சொல்றீங்களே மியூசிக் எவ்வளவு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது எனக்கு அது சினிமாட்டோகிராஃபில பட்டுச்சு. ஏன்னா ஒரு லாரிக்குள்ள இருக்கும்போது ஒரு ஆரஞ்சு லைட் செப்பரேட்டா அவரோட முகத்தை மட்டும் லைட் பண்ணுது. நமக்கு தெரியுது அவங்க என்ன ட்ரை பண்றாங்க. இட் வாஸ் டூ எனக்கு வந்து இந்த ஃபேஸுங்கிற மாதிரி தோணுச்சு. அதுவும் எஸ்பெஷலி எப்பப்பெல்லாம் வந்து இந்த நெகட்டிவ் கேரக்டர் வரப்போலாம் ஒரு ரெட் கலர், அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த ரெட் டியூப் லைட்டே நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரி, மற்ற ஃப்ரேம்லயும் ரொம்ப ஆப்வியஸா தெரியும் உங்களுக்கு, ஸ்க்ரீனே ஹாஃபா ஸ்பிளிட் ஆகும். அது இன்னும் ஆர்கானிக்கா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. Easily, and that was actually politically it ended up being annoying to me because it started disrupting the flow of the film for me at a point of time. Because ஒரு இடத்துல வந்து வில்லன் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அது வில்லன் நம்ம காட்ட மாட்டாங்க. ஹீரோ போய் இடிப்பார். இடித்த உடனே தான் அவர் ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அவர் வில்லன் அப்படின்னு. ஆனால் இடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே சம்மந்தமில்லாமல் ரெட் லைட் வந்தோடனே ஐ அசியூம் தட் இந்த இடத்துல அவர் வரப்போறாரு அப்படின்றது. எனக்கு அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட் மேட் த ஃபிலிம் பெட்டர். அதை எனக்கு ஸ்பாயில் பண்ணாமல் இருந்துச்சு அந்த தேவையில்லாத லைட்டிங். ஆல்பத்தை பற்றி திருப்பி சொன்னேன். எனக்கு சிசி ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படமே எனக்கு தெரிஞ்சு ஒரு போயம் தான்.
அந்த படமே வந்து ஒரு பொயட்டிக்கான ஒரு அது வந்து ஒரு கதை டெப்த்தெல்லாம் எங்கேயுமே போக மாட்டாங்க, ஒரு போயம் மியூசிக்காலேயே தான் கதையே சொல்லுவாங்க. ஆனால் பரியர் பெருமானும் எடுத்துக்கலாம், சிசிவையும் எடுத்துக்கலாம், லிரிக்ஸால் உந்தப்பட்ட பாடல்கள் எல்லாமே அங்கே இருக்கிறது வந்து லிரிக்ஸ் வந்து அதுதான் வந்து படத்தில் என்ன இப்போ செவந்து போச்சு நெஞ்சு போயிட்டு இருக்கப்ப போய் அரவிந்த் சாமி வந்து ஒருத்தர் கொண்டுட்டு வருவார், அந்த அசாசினேஷன் நடக்கிறப்ப எல்லாமே செவந்து போச்சு நெஞ்சு ஓடிட்டு இருக்கும். பூமி ஓடுறப்ப அரவிந்த் சுவாமியும் ஜோதிகாவும் இதில் ஆட்டோவில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாடல்கள் வந்து அந்த நடக்கிற இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுச்சு, அதுதான் இங்கே மிஸ்ஸிங்னு சொல்கிறேன். கண்ணத்தங்கம் ராசாத்திய ரெண்டும் லைக் அந்த மேல் வேர்சஸாக இருக்கட்டும் ஃபீமேல் வேர்சஸாக இருக்கட்டும் அதை நீங்கள் எடுத்து ஒரு அப்பா பையன் ரிலேஷனுக்கு வச்சிங்கனாலும் அது பொருந்தும். அதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு அந்த விஷயத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒன்றுதல் மற்ற பாடல்களில் கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஈஸிகோ பார்த்தீங்கன்னா தினம் தினமே எடுத்துக்கோங்களேன், அது படத்தில் எவ்வளோ ஒன்றி போச்சுன்னா எனக்கு தெரியல, பாட்டா நல்லா இருந்துச்சு. இசையும் தாண்டி வானம் கொட்டட்டும் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. விக்ரம் பிரபு அவரும் வந்து ஒரு நாள் கழிச்சு படம் நடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒன் மோர் தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. சாந்தனுவாக இருக்கட்டும், அமிதாஷா இருக்கட்டும். ஸோ இவ்வளோ ஸ்டார்ஸ்லாம் ஒரு படம் இருக்கும்போது விக்ரம் பிரபு சொல்லியிருந்தாரு, இவ்வளோ ஆக்டர்ஸ் வந்து ஒரு படத்துக்கு ஓகே சொல்லி நடிக்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் அந்த படம் நல்லா இருக்குன்னு தான். ஸோ ஒருத்தர் மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது அவர் வியூ மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ ஆக்டர்ஸ் சொல்கிறாங்கன்னா அப்படி தான் பெட்டராக இருக்குன்றது. ஸோ எப்போவுமே கேட்குற விஷயம், இப்போ யங் ஆக்டர்ஸ்லாம் மல்டி ஸ்டாரர்ஸ் நிறைய பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா தனியாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையான்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ ஜீவா எடுத்துட்டிங்கன்னா ஈவன் தோ இஸ் சன் ஆஃப் ப்ரொடியூசர், அவருக்கும் வந்து ரிலீஸ் பிரச்சனைலாம் வருது. அவரும் வந்து மல்டி ஸ்டாரர் பற்றி தான் கொஞ்சம் அடுத்த படம் கடத்து சந்திப்போம் கூட ஒரு மல்டி ஸ்டாரர் தான். ஸோ யூ திங்க் இதுக்கு ஒரு ரிலீஸ் பிரச்சனை பேசிட்டு இருக்கும் போது இது ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மல்டி ஸ்டாரர்ஸ் வின் சிச்சுவேஷன் தான் பார்க்குறேன் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹீரோ வச்சு கதை எழுதுறது வந்து கொஞ்சம் பாசிவாக போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. we've seen almost everything that we can do. லைக் சீரியல்லையும் மறுபடியும் வருது, கமர்ஷியல் அதே டெம்ப்ளேட்டில் தான் வருது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்கச்சவந்தான மாதிரி ஒரு படம் எடுத்துட்டோம்னா சிம்புக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, விஜய் சேதுபதிக்கும் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இட் brings a lot of footfall as well inside the theatres இல்லை. And the production also value can be a bit more ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக தான் எனக்கு தெரிய தவிர இது நெகட்டிவ் எனக்கு எதுவும் பெருசாக பண்ணலாம். பட் இது மல்டி ஸ்டாரர், டு யூ திங்க் வானம் கொட்டட்டும் ஹஸ் டெலிவர்ட் இஸ் மல்டி ஸ்டாரர்? இல்லை, ஆக்சுவலி இந்த முன்னாடி ப்ரீவியஸ் குவெஸ்டனுக்குமே நான் வந்து கிரியேட்டிவாக ஒரு பதில் கொடுக்கணும். கிரியேட்டிவ் சைட்லேருந்து ஒரு பதில். ஏன்னா இப்போ நீங்கள் வானம் கொட்டும் எடுத்துக்கோங்களேன், திஸ் வில் ஆல்சோ ஆன்சர் யுவர் கரண்ட் கொஸ்டின். இட் வாஸ் அ வெரி வெரி வெல் பெர்ஃபார்ம் ட்ராமா. அதாவது வந்து அந்த கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் அந்த பர்ஃபார்மன்ஸஸ் வந்து அந்த கேரக்டரை நிறைய கொண்டு வந்துச்சு, அது நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் வந்து அவர் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ராதிகா சரத்குமார் அவங்களோட அந்த ஈக்குவேஷனாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் விக்ரம் பிரபு ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க மீது 2 பேருக்குள்ள ஈக்குவேஷனும், விக்ரம் பிரபு அண்ட் பிரீதா ஜார்ஜ் கூட ஈக்குவேஷனாக இருக்கட்டும். பிரீதா ஜார்ஜோட கேரக்டர் வந்து படத்துக்கு ஆக்சுவலி தேவையே இல்லை. பட் ஆனால் அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருந்த விதமும் அதை அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதமும் அந்த கெமிஸ்ட்ரியும் நல்லா இருந்ததுனால தான் நம்மளால் ஏற்றுக்க முடிஞ்சது. என்னால் அதை தான் சீரியலில் ஏற்றுக்க முடியல. ஸோ ஒரு படத்துக்கு வந்து நம்ம எப்போவுமே நம்ம ரைட்டிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ரைட்டிங்கிறது வந்து ஒரு ஐடியாவை வந்து கதையாக எழுதுறது மட்டும் இல்லை, ஸ்க்ரீன் ரைட்டிங்கும் முக்கியம். ஸோ ஸ்க்ரீன் ரைட்டிங் ஆன் ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கான ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பர்ஃபார்மன்ஸஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்னன்னா மல்டி ஸ்டாரரில் வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ சைக்கோவில் வந்து ராம் கேரக்டரை பற்றின இது நம்ம விமர்சனம் என்ன வச்சாங்க அப்படின்னா, ராம் என்ன பண்ணாரு, ராம் எதுவும் பண்ண வேணாம். ஓகே, ஏன்னா ஒரு பெரிய கேரக்டர் இருந்தா அவங்க வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. இப்போ வந்து நந்தா இருக்காரு இந்த படத்துல அப்படின்னா நந்தாக்கு வந்து போதும், அந்த அவர் எதுவும் அந்த கேரக்டர் வந்து ஃப்ளாடு, அந்த கேரக்டர் வந்து ஒன்றும் கதைக்கு டிஃபரன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது வேற ஒரு டிஸ்கஷன். பட் அவர் நந்தா வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க, ராம வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த கேரக்டர் அவர் தான் அவ்வளோதான் டேரக்டர் நினைக்கிறாங்க அப்படின்னா போதும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ ஃபீல் மல்டி ஸ்டாரர்ஸ் இன்னும் நிறைய வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து கிரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வருவாங்க, அந்த கெமிஸ்ட்ரி நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு சின்ன கேரக்டர்னா கூட அவ்வளோ அழகாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்துல வைஸ் ஆல்சோ இது வந்து மறைமுகமாக ஹீரோக்களால் உந்தப்படுற தமிழ் சினிமாவை அந்த கட்டமைப்பை உடைக்கும். ஹவு டிஃப்ரெண்ட் அப்போ ஒரு ஆக்டரை வந்து நம்ம டைப் காஸ்ட் தாண்டி பண்ணணும்னு இருக்கும்போது I want to talk about Birds of Prey. ஏன்னா மார்கோ ராபி நம்ம ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தோம்னா எனக்கு எல்லாரும் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது Wolf of Wall Street தான், நாட் ஷுர் எல்லாரும் அதான் பார்த்துருப்போம். அண்ட் அதில் அந்த கேரக்டர் பண்ண ஒருத்தங்க வந்து ஒரே ஒரு பாம் ஷெல்லும் பண்ணுறாங்க, பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரேயும் பண்ணுறாங்கன்ற போது ஸோ அகெயின்ஸ்ட் டைப் நம்ம காஸ்ட் பண்ணும்போதே அவ்வளோ இம்பேக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே பார்த்துருந்தீங்க அண்ட் டிசியோட
ஒரு எல்லாம் சொன்னது DC டெட்பூல் வெர்ஷன் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஹவு டு யூ சி பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே? எனக்கு ஸ்டாண்டர்ட் ஓன் ஃபில்மாக தான் இதை நம்ம பார்த்தாங்கன்னு இருக்கும்போது ஸோ இந்த DCEUவில் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த படம்? இல்லை, இப்போ ரீசெண்ட் டிஸ்கஷனில் நானும் கிருபாவும் பேசிகிட்டு இருந்தது தான். மார்வல் வந்து சில படங்களோட சேம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி போர் அடிச்சதுக்கப்புறம் தே காட் இன்டு ஆரிஜின் ஸ்டோரிஸ். அண்ட் டிசிக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு ரொம்ப நாளாக. லைக் ஜஸ்டிஸ் லீகாக இருக்கட்டும், பேட்மேன் வி சூப்பர்மேனாக இருக்கட்டும், அது ஒர்க் அவுட் ஆகாமல் போனோடனே தே காப்பீட் மார்வல்ஸ் ஐடியா அண்ட் காட் இன்டு ஆரிஜின் ஸ்டோரிஸ். தே வாட் இன் ஷசாம் வந்துச்சு, வண்டர் உமன் வந்துச்சு, அக்வாமன் வந்துச்சு, அண்ட் தட் ஒர்க் அவுட் ஃபார் தெம். ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே டெக்னிக்கலி இட்ஸ் நாட் அ ஆரிஜின் ஸ்டோரி, பட் it's more like a biography of one of the most important female characters ever written in comic book history. So Harley Quinn oda character Batman ku வந்து ஜோக்கர் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு Harley Quinn oda character முக்கியம். Because the role she plays in the comic book is far bigger than whatever we've seen on screen. ஸோ அப்படி இருக்கிறப்போ மார்கட் ராபி எனக்கு எப்படி உள்ளே ஃபிட் ஆகிறாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட் இது லாஸ்ட் படம் ஊதிட்டா கூட ஹர் கேரக்டர் வாஸ் லவ்ட் பை எவ்ரி ஒன். கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ஃபேன்ஸாக இருக்கட்டும், மார்கட் ராபி ஸ்டோல் த ஷோன்னு தான் சொல்லியிருந்தாங்க சூசைட் ஸ்குவாடில். அண்ட் அந்த கேரக்டர் எழுதின ரைட்டரே வந்து ஹி அப்ரிஷியேட்டட் மார்கட் ராபி ஃபார் whatever she did. ஸோ அப்படி இருக்கப்போ மார்கட் ராபி டெட்பூல்னு சொல்கிறா. டெட்பூல் எதுக்கு சொல்லலாம்னா டெட்பூல் 2 அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி கிட்டத்தட்ட சிமிலர். ரெண்டுமே வாக்கி கேரக்டர்ஸ் who have to save a kid அப்படின்ற ஒரு காமன் த்ரெட் ரெண்டுத்துக்குமே இருக்குது வித் அ டீம். ஸோ அங்கே டெட்பூலில் எப்படி சேர்ந்து காப்பாற்றுவாங்க, இங்கே கிட்டத்தட்ட அதுதான் ஆகுது. தே ஃபார்மிங் அ டீம் அண்ட் தி சேவிங் அ கிட். அந்த காமன் த்ரெட்டை தாண்டி அந்த வாக்கினஸ் வந்து டெட்பூல் வாஸ் ரிட்டன் ஆஸ் அ வாக்கி கேரக்டர். ஆனால் எங்கள் ஹார்லி குயின் வந்து ஷி எவால்வ் ஆஸ் அ கேரக்டர் ஓவர் தி இயர்ஸ். அந்த கிரேசினஸ்லையும் தாண்டி அவளுக்குள்ளே இருக்க பெயின் ஒன்று இருக்கும். அந்த பெயின் டெட்பூலில் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியாது. இந்த பெயின் நம்மளால பெயினே தெரியாது. ஐயோ ஸ்லோ போச்சு. ஸோ தேங்க்ஸ் அவி. ஸோ இந்த படம் டெக்னிக்கலி இட்ஸ் ஆக்சுவலி பிரேக்கப் ஃபிலிம் தான். ஷி பிரேக்ஸ் அப் வித் ஜோக்கர் சூசைட் ஸ்குவாடில் பார்த்துருப்போம். அது இங்கே பிரேக்கப் ஆனோடனே அது எப்படி ரோலர் கோஸ்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குது. அதனால லாஸ்ட்ல எனக்கு அந்த படம் எனக்கு வேற ஒரு படத்தை ஞாபகப்படுத்து. இல்ல லாஸ்ட் வீக் பார்த்த டகால்ட்டியை ஞாபகப்படுத்து. ஓ மை காட், ஏதோ டகால்ட்டி இல்லை, சந்தானத்தை கன் பாயிண்ட்ல வச்சு ராதாரவி கொல்லத்துக்கு ட்ரை பண்ணுவார். ராதாரவி தேவையான விஷயத்த சந்தானம் தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் எங்கேயும் நடக்குது. இந்த ஸோ எங்கேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அதுக்கு மேலே என்ன நடக்குதுதான் கதை. மார்கட் ராபி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். மற்ற கேரக்டர்ஸ் பெருசாக ஃப்ளஷ் அவுட் பண்ணலை. எனக்கு அது ஒரு சின்ன கவலையாக இருந்துச்சு. அண்ட் சேம் ஓல்ட் டெம்ப்ளேட், சூப்பர் ஹீரோ டெம்ப்ளேட்லாம் பார்த்த படங்கள் தான். சில இங்கே ட்ரிக்ஸ் போட்டு சில ஈஸ்டர் எக்ஸ் வச்சு படத்தை ஒப்பேற்றி நல்லபடியாக கொடுத்துட்டாங்க. And I think finally on that note, thank you all for joining us and from all of us, good night. Goodbye. ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க.